உலகின் தலைசிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1807 அக்டோபர் 12 அன்னைக்கு அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினில் ஜார்ஜ் ஸ்மித்துக்கும் இசபெல்லா ஆல்மண்ட் ஸ்மித்துக்கும் மகனாக பிறக்கிறார் ராபர்ட் வில்லியம் ஸ்மித். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே ராபர்ட் வில்லியம் ஸ்மித் ஒரு புத்திசாலித்தனமான குழந்தையாக வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்டாக 1812ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ராபர்ட் வில்லியம் ஸ்மித்துக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ராபர்ட் வில்லியம் ஸ்மித் அக்டோபரில் பிறந்திருந்தனால 1812ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ராபர்ட் வில்லியம் ஸ்மித்துக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக டப்ளின்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து ராபர்ட் வில்லியம் ஸ்மித் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது ராபர்ட் வில்லியம் ஸ்மித் எழுத படிக்க கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நிறைய புத்தகங்கள் படிக்கிறத இவருடைய பொழுதுபோக்காக ராபர்ட் வில்லியம் ஸ்மித் கொண்டிருந்து வந்தாங்க. பிறகு 1817ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அதே டப்ளின்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ராபர்ட் வில்லியம் ஸ்மித் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின், ஜெர்மன், பிரெஞ்சு போன்ற லாங்குவேஜஸை ராபர்ட் வில்லியம் ஸ்மித் கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு, நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் இது போன்ற பாடங்களையும் படித்து வந்தாங்க. நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அதாவது இயற்கை வரலாறு அப்படின்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பற்றி படிக்கிறது, அதாவது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பற்றி படிக்கிறது தான் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. புரிகிற மாதிரி சொல்லணும்னா பாட்டனி தாவரவியல், ஜுவாலஜி விலங்கியல், இந்த 2 பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது ஃபிசிக்கல் வேர்ல்டு சம்மந்தமாக படிக்கிறது. உதாரணமாக ஃபிசிக்ஸ் இயற்பியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், அஸ்ட்ரானமி வானியல், ஜியாலஜி புவியியல், அதுக்கப்புறமா இன்னும் கூடுதலாக பயாலஜி உயிரியல் இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது இயற்கை அறிவியல் நேச்சுரல் சயின்சஸ். ஸோ இந்த 2 பாடங்களையும் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் படித்து வந்தாங்க. பிறகு ராபர்ட் வில்லியம் ஸ்மித் 1824ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த டப்ளின் கிராமர் ஸ்கூல்லேருந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா ராபர்ட் வில்லியம் ஸ்மித் அதே டப்ளினில் இருக்கிற ட்ரினிட்டி காலேஜ் டப்ளினுக்கு இவருடைய அப்பா மூலமாக அனுப்பப்படுறாங்க. இந்த ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின் அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் டப்ளினுடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜ், அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் டப்ளினுடைய ஒரு அங்கம் தான் இந்த ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின் அப்படின்றது. இங்கே படித்தா யூனிவர்சிட்டி ஆஃப் டப்ளினில் இருந்து டிகிரி வழங்கப்படும். ஸோ 1824ஆம் ஆண்டிலிருந்து ராபர்ட் வில்லியம் ஸ்மித் ட்ரினிட்டி காலேஜ் டப்ளினில் ஜாயின் பண்ணி BA பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் அதாவது ராபர்ட் வில்லியம் ஸ்மித் கெமிஸ்ட்ரி வேதியியல், பயாலஜி உயிரியல் இந்த 2 பாடங்களை மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து ராபர்ட் வில்லியம் ஸ்மித் படித்து வந்தாங்க. அதாவது கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இருக்குன்னா அந்த காலகட்டத்தில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் கெமிஸ்ட்ரி அதே மாதிரி பயாலஜி இது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ், ஆஸ்ட்ரானமி, ஜியாலஜி அப்படின்னு இது போன்ற பாடங்களும் இருந்தது. ஸோ இவர் BA தான் படித்து வந்தாங்க. இந்த நிலையில் தான் ராபர்ட் வில்லியம் ஸ்மித்துக்கு மருத்துவம் படிக்கணும்னு எண்ணம் ஏற்படுது. இதன் காரணமாக அதே டப்ளின்லேயே இருந்த ரிச்சர்ட் கார்மைக்கல் அப்படின்னு ஒரு தலை சிறந்த மருத்துவர், அவர்கிட்ட ராபர்ட் வில்லியம் ஸ்மித் ஒரு அப்ரெண்டிஸாக போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அவர்கிட்ட ஜாயின் பண்ணி அவர் மூலமாக இவருடைய மருத்துவ கல்வியை ராபர்ட் வில்லியம் ஸ்மித் இவருடைய BA பேச்சுலர்ஸ் டிகிரியின் போது படித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் 1828ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 20-21 வயதில் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் BA பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின்லேருந்து இவர் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா முழுமையாக ரிச்சர்ட் கார்மைக்கலுக்கு கீழே இவர் ஒரு அப்ரெண்டிஸாக ராபர்ட் வில்லியம் ஸ்மித் மருத்துவ கல்வியை பயின்றாங்க. மேலும் அதே டப்ளின்லேயே இருக்கக்கூடிய ரிச்மண்ட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அது பிற்காலகட்டத்தில் கார்மைக்கல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டு அதுக்கப்புறமா அது அயர்லாண்டோடைய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இன் அயர்லாந்து அதனுடைய உள்ளடங்கியது தான் இந்த கார்மைக்கல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்றது. அது அந்த காலகட்டத்தில் ரிச்மண்ட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு இருந்தது. ஸோ அங்கே ராபர்ட் வில்லியம் ஸ்மித் ஜாயின் பண்ணி தொடர்ந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின் மெடிக்கல் ஸ்கூல்லையும் ஜாயின் பண்ணாங்க. கூடுதலாக டப்ளின்லேயே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஃபார் இண்டஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கேயுமே ராபர்ட் வில்லியம் ஸ்மித் ஜாயின் பண்ணி மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் பெற்று வந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது
படிக்கும்போது மருத்துவ பாடத்திட்டங்களா, அதாவது மெடிக்கல் கரிக்குலமாக ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் அதாவது இது குழந்தைகள் மருத்துவம், இன்றைக்கு பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அதுக்கப்புறமா அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் பிரசவம் பார்க்குறது, கைனகாலஜி பெண் நோயியல், அதுக்கப்புறம் பாட்டனி தாவரவியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், பயாலஜி உயிரியல், ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் எல்லாம் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து ரொம்ப சிறப்பாக படித்து வந்தாங்க. இந்த காலகட்டத்திலையும் லாங்குவேஜஸில் இவர் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. இதனால் இவர் ஒரு லிங்க்விஸ்டாகவும் ஆனாங்க. இதுக்கிடையில் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து அனாட்டமி பெத்தாலஜி இந்த 2 பாடங்களில் அதிக ஆர்வம் காட்டினாங்க. மேலும் சர்ஜரி, ஸோ இந்த 3 இதில் ஆர்வம் காட்டினாங்க. சர்ஜரி அப்படின்றது அறுவை சிகிச்சை. ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு தான் விரும்புகிறாங்க. இதனால சர்ஜரி படித்தாங்க. அதேமாதிரி அனாட்டமி பெத்தாலஜி, அனாட்டமி அப்படின்னா உடற்கூறியல், உடற்கூறியல் அப்படின்னா உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. உதாரணத்துக்கு இருதயம் நம்மளுடைய உடலில் எங்கே அமைஞ்சிருக்கு, அந்த இருதயத்தில் எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்குது, நம்மளுடைய உடல் திசுக்களினுடைய தன்மை என்ன, நம்மளுடைய உடல் எலும்புகளினுடைய வடிவம் என்ன அப்படின்னு உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது. அதே சமயம் பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோய்கள், அந்த நோயினால் பாதிக்கப்படக்கூடிய உடல் திசுக்கள் அவைகள் குறித்தெல்லாம் படிக்கிறது பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது. ஸோ அந்த 3 பாடங்களை ராபர்ட் வில்லியம் ஸ்மித் கூடுதல் கவனம் செலுத்தி படித்தாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த ட்ரினிட்டி காலேஜ் டப்ளினில் மருத்துவம் படித்தது மட்டும் இல்லாமல் சயின்ஸில் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸும் பண்ணாங்க, எம்ஏவும் பண்ணாங்க. பின்னர் 1832ஆம் ஆண்டு மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ வந்து கிட்டத்தட்ட இவருடைய 25 வயதில் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து முடித்தாங்க, 24-25 வயதில். அதே 1832ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இன் அயர்லாந்து அதனுடைய எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி லைசன்ஸை ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து பெற்றாங்க. இந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இன் அயர்லாண்டோடைய லைசன்ஸ் பெறுறது சர்ஜரியில் டிப்ளமோ முடிக்கிறதுக்கு சமம். ஸோ அதை வந்து பண்ணுறாங்க. ஸோ 1832ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவரோட 24-25 வயதில் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து அந்த லைசன்ஸை பெற்றுறாங்க. ஸோ லைசன்ஸட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இன் அயர்லாந்து LRCSI அப்படின்ற இந்த ஒரு லைசன்ஸை 1832ஆம் ஆண்டு ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து பெறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து லைசன்ஸ் பெற்ற பிறகு ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து இப்போ ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணராக இவர் வந்து நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ண முடியும். அந்த பயிற்சியையும் இவர் ஏற்கனவே பெற்றிருந்தாங்க. இதனால் அதே டப்ளின்லேயே இருக்கக்கூடிய ரிச்மண்ட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவர் ஒரு லெக்சரர், விரிவுரையாளராக ஃபர்ஸ்ட் 1832ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஆரம்பத்தில் ஃபெரன்சிக் மெடிசன், இது வந்து தடயவியல் மருத்துவம், பேர்லேயே தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னு. ஸோ ஃபெரன்சிக் மெடிசன், அதுக்கப்புறம் சர்ஜரி அறுவை சிகிச்சை, இந்த 2 பாடங்களை மருத்துவ மாணவர்களுக்கு விரிவுரையாக கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக, லெக்சரராக இந்த ரிச்மண்ட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே டப்ளின்லேயே இருக்கக்கூடிய செயின்ட் பேட்ரிக்ஸ் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு லூனட்டிக் அசைலம், அது அந்த காலகட்டத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபார் மென்டலி இல் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது இது ஒரு மனநல மருத்துவமனை. அங்கே இவர் ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணராக ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பக்கம் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபார் த மென்டலி ஹில்லில் ஒரு மருத்துவர், அறுவை சிகிச்சை நிபுணராகவும், இன்னொரு பக்கம் இந்த ரிச்மண்ட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் ஒரு லெக்சரராகவும் தொடர்ந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து ஜேனட் பிளாக் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ராபர்ட் வில்லியம் ஸ்மித்துக்கும் இவருடைய மனைவியான ஜேனட் பிளாக் ஸ்மித் இவங்க 2 பேருக்குமே குழந்தைகளும் பிறந்தது. அந்த குழந்தைகளினுடைய எண்ணிக்கையை ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து வெளிப்படுத்தலை. இதனால ராபர்ட் வில்லியம் ஸ்மித் மற்றும் இவருடைய மனைவியான ஜேனட் பிளாக் ஸ்மித் இவங்க 2 பேருடைய வாழ்க்கையானது ரொம்ப சிறப்பாக இருந்து வந்தது. இது ராபர்ட் வில்லியம் ஸ்மித்தோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து இருதயம், அதே மாதிரி ரத்த நாளங்கள், அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கை வந்து பண்ணாங்க. குறிப்பாக இவர் வந்து பெத்தலாஜிக்கல் அனாட்டமியில் ஆர்வம் காட்டினாங்க. பெத்தலாஜிக்கல் அனாட்டமி அப்படின்னா நோயுற்ற உடற்கூறியல், இது மோர்பிட் அனாட்டமி அப்படின்னும் அழைக்கப்படும். அப்படின்னா இப்போ அனாட்டமி அப்படின்றது தெரியும், உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகளினுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது அனாட்டமி. அதே சமயம் இந்த மாதிரி நோயுற்ற உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளை பற்றி படிக்கிறது தான் பெத்தலாஜிக்கல் அனாட்டமி அல்லது மோர்பிட் அனாட்டமி அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு உடலில் இருதயமோ இல்லை கல்லீரலோ இருக்குன்னா அல்லது கிட்னி இருக்குன்னா அதில் ஏதாவது ஒரு நோய் தொற்று
தொற்றுனால அந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டால் அதனுடைய அப்படியே வந்து நிலையே மாறும், அதனுடைய கட்டமைப்பே மாறும். அதே மாதிரி தான் உடல் திசுக்களில் ஏதாவது நோய் ஏற்பட்டாலும் உடல் எலும்புகளில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் அதனுடைய வடிவம்லாம் மாறும். ஸோ அப்படியே நோயுற்ற பிறகு உடல் உறுப்புகள் திசுக்கள் எலும்புகளினுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் பெத்தாலஜிக்கல் அனாட்டமி அல்லது மோர்பிட் அனாட்டமி அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி இவர் வந்து இருதயம், பலவீனமான இருதயம், குறிப்பாக வந்து இருதய நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, அதே மாதிரி இரத்த நாளங்களில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க. ஸோ அந்த மாதிரி அந்த நோயுற்ற இருதயம் மற்றும் நோயுற்ற இரத்த நாளங்கள் குறித்து ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து ஒரு முக்கிய ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அதன் முடிவு 1836ஆம் ஆண்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் டு தி பெத்தாலஜிக்கல் அனாட்டமி ஆஃப் த ஹார்ட் அண்ட் கிரேட் வெசல்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ரிசர்ச் பேப்பராக ராபர்ட் வில்லியம் ஸ்மித் எழுதி அதை வெளியிடுறாங்க. அதுக்கப்புறமா ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து இந்த காலகட்டத்தில் கூடுதலாக சில விஷயங்கள் வந்து பண்ணாங்க. குறிப்பாக டப்ளினில், அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினில் நோயியலுக்கான ஒரு சொசைட்டி, ஒரு சங்கம் உருவாக்கப்படணும் அப்படின்னு இவர் விரும்பினாங்க. இவரை போலவே ஆப்ரஹாம் கோல்ஸ் அப்படின்ற ஒரு நபர், அதுக்கப்புறமா வந்து ராபர்ட் ஜேம்ஸ் கிரேவ்ஸ், அதே மாதிரி வில்லியம் ஸ்டோக்ஸ் அப்படின்னு, அதுக்கப்புறம் சர் டிசி அப்படின்னு சொல்லி ஒரு நபர். ஸோ இந்த மாதிரி 4 நபர்களும் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் கூடவே வந்து இணைஞ்சாங்க. ஸோ அப்படி இணைஞ்சதுக்கப்புறம் 1838ஆம் ஆண்டு அந்த ஒரு டப்ளின் பெத்தாலஜிக்கல் சொசைட்டி அப்படின்னு பெத்தாலஜிக்கு உண்டான சொசைட்டியானது உருவாக்கப்பட்டது. அது 1838ஆம் ஆண்டு. அது உருவாக்குறதுக்கு ராபர்ட் வில்லியம் ஸ்மித் உட்பட 5 நபர்கள், நான் பேர் சொன்னேன், ஒட்டுமொத்தமாக இந்த 5 நபர்கள் வந்து காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லியம் ஸ்டோக்ஸ் அப்படின்றவரும் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் இவங்க 2 பேரும் தான் ஜாயிண்ட் செக்ரட்டரிஸாக அந்த ஒரு அதாவது இணை செயலாளர்களாக அந்த 1838ஆம் ஆண்டிலிருந்து டப்ளின் பெத்தாலஜிக்கல் சொசைட்டியில் தொடர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வில்லியம் ஸ்டோக்ஸ் வந்து ராபர்ட் வில்லியம் ஸ்மித்தோடைய நெருங்கிய சொந்தம் தான். ஏன்னா ராபர்ட் வில்லியம் ஸ்மித்தோடைய மனைவியான ஜேனட் பிளாக் ஸ்மித், அவங்களுடைய சிஸ்டரான மேரி பிளாக், அவங்கள தான் இந்த வில்லியம் ஸ்டோக்ஸ் வந்து திருமணம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ராபர்ட் வில்லியம் ஸ்மித்தும் வில்லியம் ஸ்டோக்ஸும் வந்து 2 பேரும் வந்து ஒருத்தர் வந்து நெருக்கமான சொந்தக்காரங்க தான். ஸோ இவங்க 2 பேரும் தான் ஜாயிண்ட் செக்ரட்டரிஸாக டப்ளின் பெத்தாலஜிக்கல் சொசைட்டியில் 1838 பணிபுரிஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் ரிச்மண்ட் ஹாஸ்பிட்டல், அதாவது இவர் வந்து ரிச்மண்ட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல், அங்கே வந்து லெக்சரராக பணிபுரிஞ்சு வந்தாங்க. இப்போ 1838ஆம் ஆண்டு அந்த ரிச்மண்ட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலோடைய அஃபிலியேட்டான ரிச்மண்ட் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணராக இந்த 1838ஆம் ஆண்டு ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஷோல்டர் அதில் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து ஒரு எஸ்ஸே எழுதினாங்க. குறிப்பாக பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிறவி குறைபாடு குறித்து, அதுவும் வந்து இந்த ஷோல்டரில் ஏற்படக்கூடிய இப்போ தோள்பட்டையில் ஏற்படக்கூடிய பிறவி குறைபாடு குறித்து ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து ஒரு ஒர்க் பண்ணாங்க. அது 1839ஆம் ஆண்டு ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து எஸ்ஸே ஆன் கன்ஜெனிட்டல் லக்ஸேஷன் ஆஃப் த ஷோல்டர் அப்படின்ற டைட்டிலில் வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே காலகட்டத்தில் எஸ்ஸே ஆன் தி ஒரிஜினல் ஆர் கன்ஜெனிட்டல் லக்ஸேஷன்ஸ் ஆஃப் த ஹியூமரஸ் அப்படின்னு சொல்லி அப்பர் எக்ஸ்ட்ரெமிட்டி ஹியூமரஸ் அப்படின்னு ஒரு ஒர்க்கையும் அதே 1839ஆம் ஆண்டு ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து வெளியிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து ட்ரினிட்டி காலேஜ் டப்ளினில் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து மருத்துவம் படித்தது வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இன் அயர்லாண்டோடைய லைசன்ஸ் பெறதுக்காக. இப்போ டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி பெறதுக்காக இவர் வந்து ட்ரினிட்டி காலேஜ் டப்ளினில் 1840கள் காலகட்டத்தில் மருத்துவம் படித்து வந்தாங்க. பின்னர் 1842ஆம் ஆண்டு ட்ரினிட்டி காலேஜ் டப்ளினில் இருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை கிட்டத்தட்ட இவருடைய 34-35 வயதில் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அதே 1842ஆம் ஆண்டு ஆன் கன்ஜெனிட்டல் லக்ஸேஷன் ஆஃப் த லோவர் ஜா அப்படின்ற டைட்டில் ஒரு ஒர்க், இது 1842ஆம் ஆண்டு ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறமா ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இன் அயர்லாண்ட் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக 1842ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இன் அயர்லாண்ட் RCSI அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1844ஆம் ஆண்டு ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து பெறாங்க. அதுக்கப்புறமா ஆப்ரஹாம் கோல்ஸ், அதாவது டப்ளின் பெத்தாலஜிக்கல் சொசைட்டி நிறுவன 5 நபர்களில் ஒருத்தர். அந்த ஆப்ரஹாம் கோல்ஸ் அப்படின்றவர் வந்து ஒரு வகையான கையில் ஏற்படக்கூடிய ரிஸ்ட் ஜாயிண்டில் ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர்,
அது குறித்து ஒரு ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து கோல்ஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அறியப்பட்டது. அப்போ அவர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து இந்த இடத்துல அடிபட்டதுன்னா, ரிஸ்ட்டில் வந்து அடிபட்டு ஃப்ராக்சர் ஆச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய ரேடியஸ் அது வந்து பெரிய அளவில் மேலே ஏறி பின்னாடி வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஃப்ராக்சரை வந்து ஆப்ரஹாம் கோல்ஸ் வந்து தெரியப்படுத்தினாங்க. அதுதான் வந்து அவருடைய பேர்லேயே கோல்ஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அது சரிதானா அப்படின்னு ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அவருக்கு தெரிய வந்தது என்னன்னா, இப்படி ரிஸ்ட்டில் ஃப்ராக்சர் ஏற்படும் போது இங்கே இருக்கிற ரேடியஸ் அப்படின்ற சின்ன எலும்பு இது வந்து இப்படி பின்னாடி போகிறதுக்கு பதிலாக இந்த உள்ளங்கையை நோக்கி வந்து இறங்கும் அப்படின்றத ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து தெரிவித்தாங்க. மேலும் அது வந்து 1 இன்ச்சுக்கு மேலெல்லாம் மேலே போகாது அப்படின்றதையும் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து வெளிப்படுத்தினாங்க. ஸோ அந்த ஒரு ரிசர்ச்சில் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து கண்டறிஞ்ச பிறகு ஆப்ரஹாம் கோல்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஆராய்ச்சியாளர் பண்ணதில் வந்து சின்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து உணர்ந்தாங்க. இந்த நிலையில் இந்த 1847ஆம் ஆண்டு ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃப்ராக்சர் குறித்து ஒரு ஒர்க் எழுதினாங்க. அதை வந்து எ ட்ரீட்டஸ் ஆன் ஃப்ராக்சர் இன் தி விசினிட்டி ஆஃப் ஜாயின்ஸ் அண்ட் ஆன் சர்டன் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆக்சிடென்டல் அண்ட் கன்ஜெனிட்டல் டிஸ்லொகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க்கு இது 1847ஆம் ஆண்டு ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆன் ஃப்ராக்சர் ஆஃப் த போன்ஸ் ஆஃப் தி ஃபோர் ஆர்ம் இன் தி விசினிட்டி ஆஃப் த ரிஸ்ட் ஜாயிண்ட் அப்படின்ற டைட்டில் ஒரு ஒர்க்கு. இதில் தான் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து அந்த ஃப்ராக்சரினுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ராபர்ட் வில்லியம் ஸ்மித் சொன்னது தான் சரியாக இருந்தது. அதன் காரணமாக அந்த ஃப்ராக்சருக்கு பேர் வந்து ராபர்ட் வில்லியம் ஸ்மித்தோடைய பேர்னால ஸ்மித் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லி ஸ்மித்ஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு 1847ஆம் ஆண்டு இவர் கண்டறிஞ்சது அதுக்கப்புறம் வந்து அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. இது ராபர்ட் வில்லியம் ஸ்மித்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய கௌரவம். இந்த 1847ஆம் ஆண்டு தான் ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின் அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியா ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியா ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதில் கன்ஃபியூஷன் இருக்கும். அதாவது ட்ரினிட்டி காலேஜ் டப்ளினில் ஏற்கனவே ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அண்ட் சர்ஜரி அப்படின்னு உடற்கூறியல் மற்றும் அறுவை சிகிச்சை இந்த 2 பாடங்களும் இணைஞ்சு கற்பிக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் பதவி இருந்தது. ஆனால் இப்படி இணைஞ்சு இருக்கிறனால அது அந்தளவுக்கு சரியாக இருக்காது. தனித்தனியாக இருந்தால் தான் இன்னும் டீப்பாக ஒவ்வொரு சப்ஜெக்டையும் தனித்தனியாக கற்பிக்க முடியும் அப்படின்னு ப்ரொஃபஸர்ஷிப் ஆஃப் அனாட்டமி ப்ரொஃபஸர்ஷிப் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு தனித்தனியான பேராசிரியர் பதவிகள் ட்ரினிட்டி காலேஜ் டப்ளினில் 1847ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்ட உடனே ராபர்ட் வில்லியம் ஸ்மித் தான் அந்த உருவாக்கப்பட்ட உடனடியாக ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அறுவை சிகிச்சை பேராசிரியராக முதல் அறுவை சிகிச்சை பேராசிரியராக ட்ரினிட்டி காலேஜ் டப்ளினில் 1847ஆம் ஆண்டு ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இது வந்து பெரிய கௌரவம். ஸோ இவர் வந்து அறுவை சிகிச்சையை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்க ஒரு பேராசிரியராக 1847ஆம் ஆண்டிலிருந்து ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவரை கௌரவப்படுத்துறதுக்காக அயர்லாண்டில் இருக்கக்கூடிய ராயல் ஐரிஷ் அகாடமி அதனுடைய ஒரு மெம்பராக 1849ஆம் ஆண்டு ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் ஐரிஷ் அகாடமி MRIA அப்படின்ற மெம்பர்ஷிப் 1849 ராபர்ட் வில்லியம் ஸ்மித் பெறாங்க. அதே 1849ஆம் ஆண்டு தான் நியூரோமா குறித்து ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. நியூரோமா அப்படின்னா நரம்பில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு, நரம்பு திசுக்களில் வீக்கமோ அல்லது வளர்ச்சியோ ஏற்பட்டால் அதன் மூலமாக நரம்பு வந்து அதனுடைய தன்மை மாறுபடும். அதனால் அந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல நியூரோமா ஏற்பட்டிருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய நரம்புகளினுடைய திசுக்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அல்லது வீக்கம் அடைஞ்சிருக்கும். அதனால் பல பாதிப்புகள் வந்து நரம்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து ஏற்படும். அதுதான் நியூரோமா அப்படின்றது. அது குறித்து இவர் ரிசர்ச் பண்ணி நியூரோ ஃபைப்ரோமோட்டோசிஸ் அப்படின்ற ஒரு தனித்துவமான ஒரு டிஸார்டரை, அது வந்து ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் மரபணு கோளாறு, அதை ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து விளக்குறாங்க. அதை விளக்கி ட்ரீட்டஸ் ஆன் தி பெத்தாலஜி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த நியூரோமா அப்படின்ற டைட்டிலில் ஒரு கட்டுரை இது 1849 ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து வெளியிடுறாங்க. வெளியிட்ட உடனடியாக இந்த ட்ரீட்டஸ் ஆன் தி பெத்தாலஜி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் நியூரோமா இந்த ஒரு ஒர்க்கானது மிகவும் ஃபேமஸான ஒரு ஒர்க்காக வந்து மாற ஆரம்பிக்குது. மேலும் நியூரோ ஃபைப்ரோமோட்டோசிஸ் அப்படின்றது நியூரோமாவிலிருந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. நியூரோமா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய நரம்பினுடைய திசுக்களில் வளர்ச்சியோ வீக்கமோ ஏற்பட்டால் அது நியூரோமா. அதே சமயம் நியூரோ ஃபைப்ரோமோட்டோசிஸ் அப்படின்றது உடலில் இருக்கக்கூடிய பல இடங்களில் இருக்கிற நரம்புகளில் அதே மாதிரியான வீக்கம் ஏற்பட்டால் அது வந்து நியூரோ ஃபைப்ரோமோட்டோசிஸ் அப்படின்றது. இது வந்து காயங்களின் போதும்
அறுவை சிகிச்சையின் போதோ அல்லது மற்ற காரணங்களினாலேயே இந்த நியூரோஃபைப்ரோமட்டோசிஸ் ஏற்படும். இதை விளக்கின முதல் நபர் வந்து ராபர்ட் வில்லியம் ஸ்மித் தான். அது 1849 இவர் விளக்கினாங்க. அதுக்கப்புறமா 1850ஆம் ஆண்டு இவர் ஏற்கனவே எழுதின A Treatise on Fracture in the Vicinity of Joints and on Certain Forms of ஆக்சிடென்டல் அண்டு கன்ஜெனிட்டல் டிஸ்லோகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு 1847 இவர் வெளியிட்டது. அது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவில் 1850ஆம் ஆண்டு மறுபதிப்பு பண்ணி வெளியிடப்பட்டது. அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒர்க்காக இருந்தது. அதுக்கப்புறம் அதே 1850ஆம் ஆண்டு இன்ஜுரி ஆஃப் லோயர் எண்ட் ஆஃப் ஹியூமரஸ் அப்படின்ற டைட்டில் ஒரு ஒர்க்கு அதே 1850ஆம் ஆண்டு ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ராபர்ட் வில்லியம் ஸ்மித்னால 1849ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ட்ரீட்டஸ் ஆன் தி பெத்தாலஜி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் நியூரோமா, அந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் நியூரோமா அது குறித்த ஒர்க்கானது ஜெர்மன் மொழியிலையும் பிரெஞ்சு மொழியிலையும் அடுத்தடுத்து மொழி மாற்றம் பண்ணப்பட்டு வெளியிடப்பட்டது. அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒர்க்காக அதுவும் இருந்தது. அதுக்கப்புறமா ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து ஷோல்டரில் ஏற்படக்கூடிய இன்னொரு முக்கிய பாதிப்பு குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதை 1853ஆம் ஆண்டு ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து வெளியிட்டாங்க. அதையும் வந்து ஷோல்டர் குறித்து அந்த ஒரு ஒர்க்கையும் வந்து 1853ஆம் ஆண்டு ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து வெளியிட்டாங்க. எஸ்ஏ ஆன் தி கன்ஜெனிட்டல் லெக்சேஷன்ஸ் ஆஃப் த ஷோல்டர் அப்படின்றது. அதுக்கப்புறம் 1854ஆம் ஆண்டு ராபர்ட் வில்லியம் ஸ்மித்னால் ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஃப்ராக்சர் குறித்த அந்த ஒர்க்கானது இந்த முறை யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க்கில் மறுபதிப்பு பண்ணி 1854ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இப்படி ராபர்ட் வில்லியம் ஸ்மித்தோடைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸாக போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஒர்க்கை வந்து எழுதினாங்க. அதை வந்து லெக்சேஷன் பேக்வர்ட்ஸ் ஆஃப் த டிபியா அட் த ஆங்கிள் அப்படின்ற டைட்டில் 1857ஆம் ஆண்டு ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து இந்த ஒரு ஒர்க்கையுமே வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ஷோல்டர் குறித்து மறுபடியும் 1853ஆம் ஆண்டு இவர் எழுதின ஒர்க்கு 1858ஆம் ஆண்டு ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து 1860கள் காலகட்டத்தில் பல கௌரவங்களை பெற்றாங்க. குறிப்பாக இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன் அங்கே இருக்கக்கூடிய ராயல் மெடிக்கல் அண்ட் சிர்ஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன், அது இன்றைய காலகட்டத்தில் ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் அப்படின்னு இருக்குது. அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸில் இருக்கிற பாரிஸ் அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் பாரிஸ் அதனுடைய ஒரு ஆனரி மெம்பர் கௌரவ உறுப்பினராகவும் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1867ஆம் ஆண்டு அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினில் பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. அதாவது பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் அவங்க தரப்பிலிருந்து வருடம் இந்த யூரோப்பில் பல இடங்களில் வந்து மீட்டிங் வந்து நடத்துவாங்க. அது மாதிரி அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினில் 1867ஆம் ஆண்டு ஒரு மீட்டிங் நடத்தப்பட்டது பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடையது. ஸோ அந்த பிஎம்ஏ பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய மீட்டிங்கில் ஒரு முக்கியமான கீ நோட் அட்ரஸ் கொடுக்கறதுக்கு 1867ஆம் ஆண்டு ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து அழைக்கப்பட்டாங்க. ஸோ அதை அவர் வந்து கொடுக்கவும் செஞ்சாங்க. இதுக்கப்புறம் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து செயின்ட் பேட்ரிக்ஸ் டன்ஸ் ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் ஒரு சர்ஜனாக ஒர்க் பண்ணாங்க. அது மாதிரி பல இடங்களில் இவர் வந்து 1870கள் காலகட்டத்திலையும் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து கேஸ் ஆஃப் சூப்ரா ஸ்டர்னல் லெக்சேஷன் அப்படின்ற டைட்டில் ஒரு ஒர்க்கு 1872ஆம் ஆண்டு ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து வெளியிட்டாங்க. இப்படி ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து முழுக்க இவருடைய வாழ்நாளில் பல சாதனைகளை அறுவை சிகிச்சை, உடற்கூறியல், நோயியல் இந்த 3 விஷயங்கள்ல இந்த 3 துறைகளில் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து பண்ணாங்க. இதனால ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இன் அயர்லாந்து அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக 1873ஆம் ஆண்டு ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து நியமிக்கப்பட்டாங்க. பின்னர் அதே 1873ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இன் அயர்லாண்டுடைய வைஸ் பிரசிடெண்டாக இவர் இருக்கும்போது உடல்நல குறைபாடினால் பாதிக்கப்பட்டு அதே 1873 அக்டோபர் 28 அன்னைக்கு இவருடைய 66 வயதில் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1873 அக்டோபர் 28 அன்னைக்கு இவருடைய 66 வயதில் ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா இவரை கௌரவப்படுத்துறதுக்காக ஜேம்ஸ் கேஹில் அப்படின்ற ஒரு நபர் அவர் வந்து ராபர்ட் வில்லியம் ஸ்மித்தோடைய ஒரு போர்ட்ரேட்டை உருவாக்கினாங்க. மேலும் ஒரு மார்பிள் பஸ்ட், அதாவது ஒரு பளிங்கு கல்லினால் ஆன மார்பளவு சிலை ராபர்ட் வில்லியம் ஸ்மித்தோடையது. ஸோ இந்த ரெண்டையுமே வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இன் அயர்லாந்து
நூற்றாண்டில் அவர் வந்து ஏற்படுத்தினாங்க. அது இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. ஸோ ராபர்ட் வில்லியம் ஸ்மித் வந்து இறந்து பல ஆண்டுகள் ஆயிருந்தாலும் இவர் பண்ண சாதனைகள் இவர் பேர் சொல்லும்படி இருக்குது. குறிப்பாக வந்து ஸ்மித்ஸ் ஃப்ராக்சர், இன்றைய காலகட்டத்தில் கையில் அடிப்படுது அப்படின்னா அப்போ வந்து ஃப்ராக்சர் ஏற்பட்டால் இந்த இடத்துல ஏற்படக்கூடிய ரிஸ்ட் ஃப்ராக்சர் வந்து ஸ்மித் ஃப்ராக்சர் அப்படின்னு ராபர்ட் வில்லியம் ஸ்மித்தோடைய பேர்னால தான் இன்றைக்கி வந்து அழைக்கப்படுது. இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா இவர் இதை டிஸ்கிரைப் பண்ணனால தான். இந்த ஸ்மித் ஃப்ராக்சர் அப்படின்னா இங்கே இருக்கிற ரேடியஸ் வந்து பாம் சைடு தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லி இவர் டிஸ்கிரைப் பண்ணனால தான் அதுக்குண்டான சரியான சிகிச்சை வந்து இன்றைய காலகட்டத்தில் வழங்கப்பட முடியுது. அது மட்டும் இல்லாமல் நியூரோ ஃபைப்ரோமோட்டோசிஸ் இதை ராபர்ட் வில்லியம் ஸ்மித் தான் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1882ஆம் ஆண்டு இவர் 1849 அதை பண்ணாங்க. 1882ஆம் ஆண்டு இவருடைய இறப்பின் பிறகுலாம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெடரிக் டேனியல் வான் ரெக்லிங்ஹவுசன் அப்படின்னு ஒரு ஜெர்மனியை சேர்ந்த ஒரு மருத்துவர், அவர் வந்து மறுபடியும் அதை வந்து நியூரோ ஃபைப்ரோமோட்டோசிஸை வந்து மேலும் அவர் வந்து கொஞ்சம் விளக்கினாங்க. இதனால அவருடைய பேரில் அந்த நியூரோ ஃபைப்ரோமோட்டோசிஸ் ஏற்பட்டால் அது வந்து வான் ரெக்லிங்ஹவுசன் டிசீஸ் அப்படின்னு பெயரிடப்பட்டது. ஆனால் அவருக்கு முன்னாடியே ராபர்ட் வில்லியம் ஸ்மித் தான் இதை வந்து விளக்கியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் ராபர்ட் வில்லியம் ஸ்மித்தோடைய பேர் வந்திருக்கணும். ஆனால் இவருக்கு பிறகு 33 வருடங்களுக்கு பிறகு அதில் சின்ன முன்னேற்றம் ஏற்படுத்தியவருக்கு தான் அந்த பேரிடப்பட்டது. இருந்தாலும் இதெல்லாம் வந்து எந்த விதத்திலையுமே ராபர்ட் வில்லியம் ஸ்மித்தோடைய பங்களிப்பு கான்ட்ரிபியூஷனை வந்து குறைக்கலை. ஸோ இப்பேற்பட்ட ராபர்ட் வில்லியம் ஸ்மித் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.